அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எனும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு கடன் ஓர் அமானிதம். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான். அவனுக்கு அநீதி இழைக்கப்படவும் மாட்டான், கைவிட்டு விடவும் மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். புகாரி 2442. ஆனால் இன்று கடன் தந்தவருக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இது மாபெரும் அநியாயமும் அக்கிரமும் ஆகும். இன்று முஸ்லிம் வியாபாரிகள் இந்த போக்கை அலட்டிக்கொள்ளாமல் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல மைல்கள் மண்டையை பிளக்கும் வெயிலில் சைக்கிள் அளித்து வந்து சரக்கு போடும் வியாபாரியிடம் கடையில் கல்லாவில் காசிருந்தாலும் நாளைக்கு வாருங்கள் என்று அலைக்கழிப்பது கொடுமையிலும் கொடுமை இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏமாற்று பேர்வழிகளின் ஏமாற்று வேலைகள். இன்று கடன் என்ற பெயரில் யாசக வேட்டை நடக்கின்றது. இவர்கள் அகராதியில் கடன் வாசகம் என்பது யாசகம் என்ற பெயரை கொண்டதாகும். வாங்கும் போதே இவர்கள் யாரிடம் வாங்குகிறார்களோ அவர்களை ஒரு வகையாக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிய களத்தில் இறங்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஏமாற்று பேர்வழிகள் ஏமாற்றுவதற்காகவே இந்த காரியத்தை செய்து வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதில்லை. அவர்களுடைய எண்ணத்திற்கு தக்க அல்லாஹ்வும் அவர்களுக்கு உதவுவதும் இல்லை. யார் மக்களின் பொருட்களை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று எண்ணி கடன் வாங்குகிறாரோ அவர் சார்பாக அல்லாஹ்வே அதனை திருப்பி செலுத்துவான். யார் அதை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணி ஏமாற்றி கடன் வாங்குகிறார்களோ அதை அல்லாஹ் அழித்தே விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 2387. எவ்வளவு பெருந்தன்மையாக எவ்வளவு பொருத்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இவர்கள் கடனை வாங்கி ஆட்டையை போடுவதால் உண்மையில் கடன் வாங்கி திருப்ப கொடுக்க வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தில் கேட்பவர்களும் பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள். அவர்கள் இந்த ஏமாற்று வேலையால் ஏமாற்றி பிழைக்கும் சித்து வேலையார் வளர் தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ள சுத்தமான தொழில் முனைவோர் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இழப்புக்குள்ளாகி விடுகிறார்கள். திரும்ப கொடுக்க கூடாது என்ற கெட்ட எண்ணத்தை உள்ளத்தில் மறைத்து வைத்து கொண்டே ஒரு பொருளை வாங்குவதற்கு பெயர் கடன் அல்ல, அது மோசடியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.